ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல அருண்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு கடவுள் மேல நம்பிக்கையே கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ஒழுங்குல நியாயமா நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு கடவுள் உண்மையிலே இருந்தா ஏன் இவ்வளவு துன்பங்களும் கஷ்டங்களும் வரணும்? கடவுள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்லன்னு அடிக்கடி சொல்லுவான். ஒரு நாள் அவன் காட்டுக்கு வேட்டைக்கு போனான். திடீர்னு மழை வர ஆரம்பிச்சது. வழி எல்லாம் அடர்ந்த மரங்கள், இருட்டு. ஒரு குகை மாதிரி இடத்துல அவன் தவறி விழுந்துட்டான். அங்க ஒரே ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு யோகி உட்கார்ந்து இருந்தாரு. அவர் கண் மூடிட்டு இருந்தாரு. ஆனா விழிச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. அருண் பயந்து போய், யாருங்க நீங்கன்னு கேட்டான். அந்த யோகி சொன்னாரு, நீ நம்பாத கடவுள் தான் இங்க உன்னை காப்பாத்த காத்திருக்காரு. அருண் அதிர்ச்சியாடான். நீ உன் வாழ்க்கையில ஒவ்வொரு தடையையும் தாண்டி வந்திருக்க. அத நீ உன் புத்திசாலித்தனத்துக்கு கொண்டாடுற. ஆனா அந்த பாதையை உருவாக்குனது யாருன்னு தெரியுமான்னு கேட்டாரு யோகி. அருண் சொன்னான், நீங்க யாரு? எப்படி என் வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு தெரியும்? யோகி மெதுவா எழுந்திருச்சு சிரிச்சாரு. நான் யாரும் இல்ல, நீ நம்பாத அந்த இறைவன் தான்னு சொன்னாரு. உடனே அந்த இடம் மங்கலான ஒளியோட பிரகாசமா மாறிச்சு. யோகி ஒரு பிரகாசமான ஒளியா மாறி மறைஞ்சாரு. அன்றிலிருந்து அருண் தினமும் ஒரு மரத்தடிக்கு வந்து, கடவுள் இருந்தார், இருக்கிறார், என்றும் இருப்பார்னு தியானம் செய்ய ஆரம்பிச்சான். கதை முடிவு. இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கடவுள் வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்காரு. நம்மள காப்பாத்த தேவைப்படும் போதே அவர் வராரு.